வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிகச்சிறந்த வரலாற்று பயணத்துல இறங்க போறோம். கடல்களை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்த பழங்கால தமிழ் பேரரசுகள்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற நவீன கால கடலோர மீனவர்களோட போராட்டங்கள் வரைக்கும் நம்ம தமிழ் பாரம்பரியம் எப்படி பரிணாமம் அடைஞ்சிருக்குன்னு விரிவா பார்க்க போறோம். வாங்க நேரா விஷயத்துக்கு போயிடலாம். இந்த தொகுப்புல நம்ம பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல பண்டைய சோழ பேரரச பத்தி பாப்போம். அப்புறம் தமிழ் இலக்கியம் எப்படி மாறுச்சு, தமிழ் நாவல்களோட எழுச்சி என்ன, அதுக்கப்புறம் தேடல் அப்படிங்கிற ஒரு கடலோர வாழ்வியல் நாவலை டீகோட் பண்ணிட்டு, கடைசியா நம்ம தமிழ் மரபு எப்படி நிலைச்சு நிக்குதுன்னு பார்க்க போறோம். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்திலிருந்து சாதாரண உழைக்கும் மக்களோட வாழ்க்கைக்குள்ள நுழைய போறோம். சரி, நம்ம பயணத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? வளமான காவிரி நதிக்கரையிலிருந்து தான். ஆமாங்க, பண்டைய திராவிட சோழ பேரரசு உருமான அந்த இடத்திலிருந்து தான் நம்ம கதையை தொடங்கணும். சோழர்களோட இந்த நெடிய வரலாற்றை புரிஞ்சுக்க அதை 4 முக்கிய காலகட்டமா நாம பிரிக்கலாம். முதல்ல கிமு 300கள்ல வர்ற சங்க இலக்கியங்கள்ல வர்ற முற்கால சோழர்கள். அப்புறம் கிபி 300ல ஒரு சின்ன இடைவெளி காலம் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிபி 848ல விஜயாலய சோழன் மூலமா இடைக்கால சோழர்கள் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கறாங்க. கடைசியா கிபி 1070ல முதலாம் குலோத்துங்கன் தலைமையில பிற்கால சோழர்கள் ஆளத் தொடங்கினாங்க. இந்த வரலாறு மிக நேர்த்தியா இப்படிதான் விரிவடையுது. ஆனா இந்த ஒட்டுமொத்த வரலாற்றிலும் சோழர்களோட அதிகாரம் அதோட உச்சத்தை தொட்டது எப்போ தெரியுமா? 10 முதல் 12ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில தான். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் மாதிரியான மாபெரும் பேரரசர்கள் சோழர்களோட கொடிய உலகத்துல எல்லா மூலைகளிலும் பறக்கவிட்ட காலம் அது. அவங்க வெறும் நிலப்பரப்ப மட்டும் ஆளலங்க, நிஜமாவே அவங்க கடல்களோட அரசர்களா இருந்தாங்க. தங்களோட பிரம்மாண்டமான கடற்படையும் பொருளாதார வலிமையும் வச்சு இலங்கை மாலத்தீவுகள்னு ஆரம்பிச்சு கடல் கடந்து மலாய் தீபகற்பம் வரைக்கும் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினாங்க. வடக்கே கங்கை நதி வரைக்கும் அவங்களோட இராணுவ வெற்றி பயணம் நீண்டது. சோழர்களோட நிர்வாக திறமை ரொம்பவே பிரமிப்பானது. ஒரு பலமான மையப்படுத்தப்பட்ட அரசாங்கம், ரொம்பவே நேர்த்தியான அதிகார வர்க்கம்னு ஒரு செம்மையான சமூக கட்டமைப்பை உருவாக்குனாங்க. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்க கட்டின அந்த பிரம்மாண்டமான கோயில்கள் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டும் கிடையாது. அவை ரொம்ப பெரிய பொருளாதார மையங்களாவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குற இடங்களாவும் செயல்பட்டுச்சு. அதே நேரத்துல கலை, இலக்கியம்னு எல்லாத்துக்கும் அரசர்கள் மாபெரும் ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் நம்ம பார்வைய மாத்துவோம். அரசர்களோட அந்த பிரம்மாண்டமான வரலாற்றிலிருந்து சாதாரண மக்களோட அன்றாட வாழ்க்கைய சொல்ற இலக்கியங்கள் எப்படி மாறுச்சுன்னு பார்க்க போறோம். இந்த இலக்கிய மாற்றத்தை பத்தி நம்ம சும்மா பேசலங்க. இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் அட்வான்ஸ்டு டெவலப்மெண்ட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வெளியிட்டு ஒரு விரிவான ஆய்விதழ்ல உள்ள தரவுகளோட அடிப்படையில தான் இந்த நவீன இலக்கியம் எப்படி உருவானதுன்னு ஆழமா ஆராய போறோம். ஆங்கிலத்துல நாவல் அப்படின்னா புதிமை, அதாவது புதுசுன்னு அர்த்தம். 18ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பிய இலக்கியங்களோட தாக்கத்தால ஒரு புதிய உரைநடை வடிவம் தமிழுக்கு வந்துச்சு. நவீன தமிழ் சமூகத்தோட உண்மையான முகத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இது தன்னை மாத்திக்கிச்சு. இந்த புதுமை அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்துதான் தமிழ்ல இது புதினம்னு அழைக்கப்பட ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா சமூகத்தோட வாசிப்பு பழக்கங்களுக்கு ஏத்த மாதிரி புதினங்கள் அப்டேட் ஆயிட்டே வந்துச்சு. சரி, இந்த தமிழ் நாவல்கள் எப்படி பல பரிமாணங்கள்ல விரிவடைஞ்சிச்சுன்னு இப்ப பார்க்கலாம். தமிழ் நாவல்களை முக்கியமா 5 வகையா பிரிக்கலாம். கடந்த காலத்தை கற்பனையோட கலந்து சொல்ற வரலாற்று நாவல்கள், நிஜ உலக பிரச்சனைகளை பேசுற சமூக நாவல்கள், மனிதர்களோட சிக்கலான மனநிலைய புரிஞ்சுக்கிற உளவியல் நாவல்கள், மர்மங்கள் அவிழ்கிற துப்பறியும் நாவல்கள், அப்புறம் எதிர்கால அறிவியல ஆராயிற அறிவியல் நாவல்கள்னு தமிழ் இலக்கிய இயக்கம் ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி செழிச்சு வளர்ந்துச்சு. ஆனா இந்த எல்லா நாவல் வகைகள்லயும் ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்னு இருக்கு. அதுதான் வட்டார நாவல். ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருக்கிற சமூக பழக்க வழக்கங்கள், அவங்களோட அன்றாட வாழ்க்கை, வறுமை, குறிப்பா அந்த பகுதிக்கே உரித்தான தனித்துவமான பேச்சு வழக்கு, இதையெல்லாம் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே பதிவு செய்யறதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அதாவது விளிம்பு நிலை மக்களோட வாழ்க்கைய ஒரு மைக்ரோஸ்கோப் வழியா ரொம்ப பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த வட்டார நாவல்னு சொன்னதுமே எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது சாகித்ய அகாடமி விருது வாங்கின எழுத்தாளர் பொன்னீலன் எழுதின தேடல் புதினம் தான். இது நேரா நம்ம கன்னியாகுமரி கடலோர பகுதிக்கு கூட்டிட்டு போயிடும். இந்த கதையில வர கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்னும் ரொம்ப அழுத்தமானவ. சில்வி, இவங்க தான் செம்ம போல்டான அசாதாரணமான மன உறுதி கொண்ட கதாநாயகி. கடலுக்கு மீன் பிடிக்க போயிட்டு திரும்பி வராத அவளோட அப்பா சில்வரசு. அப்புறம் தாசன்,
சில்விய ஒருதலையா உண்மையாக காதலிக்கும் ஒரு நேர்மையான மீனவன். இன்னொரு பக்கம் ரூபன்னு ஒரு கேரக்டர். இவன் முதலாளித்துவத்தின் அடையாளமா வர்றவன், சில்விய கர்ப்பமாக்கிட்டு நடுத்தெருவுல விட்டுட்டு போயிடுவான். காதல், துரோகம், தாங்க முடியாத இழப்புன்னு மனித உணர்வுகளை இந்த நாவல் அவ்ளோ சூப்பரா பின்னிருக்கு. இந்த நாவல்ல சொல்லப்படுற அந்த நுட்பமான பொருளாதார போராட்டத்தை கொஞ்சம் கவனிங்க. ஒரு பக்கம் ஏழை எளிய உழைக்கும் மீனவர்கள் நம்பி இருக்கிற பாரம்பரிய கட்டுமரங்கள், இன்னொரு பக்கம் பணக்கார முதலாளிகள் இறக்குற பிரம்மாண்டமான ஏந்திர படகுகள். இந்த ஏந்திர படகுகள் வந்ததால காலங்காலமா கடலையே நம்பி வாழ்ற அந்த சாதாரண மக்களோட வாழ்வாதாரம் எப்படி நசுக்கப்படுது, அவங்களோட உழைப்பு எப்படி சுரண்டப்படுதுன்னு இந்த நாவல் நமக்கு தெளிவா புரிய வைக்குது. சரி, இவ்ளோ கஷ்டங்களுக்கும் இடையில அந்த மக்கள் என்ன பண்றாங்க? வறுமையும் இந்த முதலாளித்துவ சுரண்டலையும் தொடர்ந்து சகிச்சுக்க முடியாத அந்த மீனவர்கள் ஒரு கட்டத்துல நாம எல்லாரும் ஒன்னு சேரணும்னு முடிவு பண்றாங்க. ஜோசப், சந்திரன் மாதிரி ஆட்களோட உந்துதலால கட்டுமர மீனவர்கள் எல்லாம் ஒன்னு திரண்டு மீனவர் நலச்சங்கம்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. தங்கள சுரண்ட ஆதிக்க கும்பலுக்கு எதிரா அவங்க எடுக்கிற இந்த தைரியமான முடிவுதான் நாவலோட மிக முக்கியமான திருப்புமுனையா அமையுது. இந்த தேடல் நாவல் வெறும் கற்பனை கதை கிடையாதுங்க. இது கன்னியாகுமரி மீனவர்களோட நிஜமான பேச்சு வழக்க அப்படியே பதிவு செஞ்சதோட மட்டும் இல்லாம, வறுமையும் முதலாளித்துவ சுரண்டலும் அவங்க வாழ்க்கையில ஏற்படுத்தின ஆழமான வடுக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. எந்த மேக்கப்பும் இல்லாத ராவான சமூக யதார்த்தம் இது. இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். எப்படி ஒரு மாபெரும் பேரரசிலிருந்து ஒரு சாதாரண மனுஷனோட போராட்டத்துக்கு நம்ம இலக்கியம் பயணம் செஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கலாச்சார பாரம்பரியம் எவ்ளோ பெருசுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் பலமான அரசாங்கம், வானலாவிய கோயில்கள், கப்பற்படை ஆதிக்கம்னு உலகையே மிரள வச்ச பண்டைய சோழர்களோட பிரம்மாண்டம். இன்னொரு பக்கம் சாதாரண மக்களோட வட்டார மொழிய பதிவு செஞ்சு ஆதிக்க வர்க்கத்துக்கு எதிரா குரல் கொடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களோட வலிகளை பேசுற நம்ம இலக்கிய பாரம்பரியம். இந்த ரெண்டுமே சேர்ந்தது தாங்க பரிணாமம் அடைஞ்சிருக்கிற நம்ம உண்மையான தமிழ் மரபு. அப்போ இறுதியா உங்ககிட்ட நான் கேக்குற ஒரு கேள்வி இதுதான். ஒரு சமூகத்தோட உண்மையான கலாச்சார மதிப்பு எதுல இருக்கு? பெருங்கடல்களை ஆக்கிரமிச்சு ஆண்ட பழங்கால பேரரசுகளின் பிரம்மாண்ட வரலாற்றிலா? அல்லது தினமும் அந்த பெருங்கடலோட சீற்றத்தோட போராடி தங்களோட வாழ்வாதாரத்தை தக்க வைக்க போராடுற இன்றைய சாமானிய உழைக்கும் மக்களோட வாழ்க்கையிலா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதுக்கான பதிலை தேடும்போது கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இன்னொரு சுவாரஸ்யமான தேடலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க.